வளர்றதை நாம தடுத்துட்டோம்னா அவன் கிழிஞ்சு தொங்க போடுற அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டான். அப்ப நம்ம முடிய பாருங்க, முடிய கிப்பி கிப்பியா வச்சிருக்கிறான். ஒவ்வொன்றும் 5 புறா உள்ள போய் உட்காரலாம். அந்த மாதிரி புறா கூண்டு மாதிரி, குருவி கூண்டு மாதிரி வச்சிருக்கிறான். அப்ப இது இந்த முடியை வெட்ட சொன்னா வெட்ட மாட்டான். கடந்த வருஷம் பள்ளிக்கூடத்துல கடும்பாடுபட்டோம். ஒரு 10 பையங்களுக்கு இந்த முடியை வெட்டி விட்டுறணும் அப்படின்ட்டு, கடைசி வரைக்கும் முடியல. அந்த மாதிரி அந்த அசிங்கமா அகோரமா அது பார்க்கவே அருவருக்க மாதிரி அவனுக்கு அது ஸ்டைலா தெரியுது. அப்ப நம்ம ஆரம்பத்திலேயே அவ 13 வயசுலயே பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 13 வயசுலயே ஆண் பிள்ளைகள் தாய் தகப்பனை எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அப்பவே நாம கூடுதலாக எதிர்த்து கண்டிச்சு கையில வச்சுக்கிட்டோம்னா தான் 20 வயசுல நம்ம சொல்றதை கேட்பான். நீங்க ஆரம்பத்திலேயே புள்ள சரி எதுக்கு அவன் மனசு நோவ வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அவன் லேசா முடிய சைட்ல வெட்டும் போது நீங்க கண்டுக்கிடாம விட்டீங்கன்னா இவ்வளவு நேரத்துக்கு பொம்பளை மாதிரி வச்சிருப்பான். நீங்க தான் நாளைக்கு சடை பின்னி பூ கட்டி விடணும். அந்த அளவுக்கு மோசமா ஆம்பளை பிள்ளைகளும் இன்னைக்கு முடி வச்சுக்கிட்டு அலையிறான். அது மட்டும் காணாது, இன்னைக்கு பிள்ளைங்க பாசத்துல எல்லாரும் விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு பைக் கேடிஎம்னு ஒரு பைக் 2.5 லட்சம் வாங்கிட்டு போய் நேரம் போய் செத்துறான். அந்த மாதிரியான பைக்குகளை, விலை உயர்ந்த பைக்குகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய சம்பவங்களை நம்ம ரோட்ல பாக்குறோம். பெண்களுக்கு அதெல்லாம் தெரியறது இல்லை. பெண்கள் ஆடம்பரமாக நம்முடைய பிள்ளை மற்றவர்களை விட பெரிதாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய பிள்ளை இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஆளா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது மாதிரி நீங்க மிக வேகமாக செல்லக்கூடிய ஆபத்தான வாகனங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு நிறைய மரண செய்திகள் பாத்தீங்கன்னா, ஒரு வாங்கி கொடுங்க, வண்டி வாங்கி கொடுங்க, அவசியம் தான். இன்னைக்கு எல்லாமே வண்டியில போய் வாங்கணுங்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலை ஆகி போச்சு. அதனால வண்டிங்கிறது எல்லாருக்கும் அவசியம் தான். ஆனால் அதுக்குன்னு 100 cc, அதாவது 100 வேகம்னு சொல்லுவாங்க, 100, 125, 150 இது மாதிரி 100, 125க்குள்ள வாங்கினீங்கன்னா அவனுடைய வேகம் கண்ட்ரோலா இருக்கும். நீங்க 200, 250, 300 இன்னைக்கு வாங்குறான். இன்னைக்கு 200 cc வண்டி வாங்குறான், 250 cc வண்டி. அவன் கேட்கறது அப்படிதான் கேட்பான். நம்ம பிள்ளை நமக்கு வேணும்னா நம்ம பிள்ளை நாளைக்கு நம்மளப்பா எல்லாத்துக்கும் ஒரு சுயநலம் இருக்கலங்க. எதுக்கு பிள்ளைகளை பெற்று வளர்க்குறோம்? எவ்வளவு கஷ்டப்படுத்தாங்க, எவ்வளவு சிரமப்படுத்தாங்க நம்மள. எதுக்கு பிள்ளைகளை பெற்று வளர்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இருக்கு. என்ன சுயநலம்? நாளைக்கு நம்மளுக்கும் முடியாம போகும், நம்மளும் படுத்த படுக்கை ஆயிருவோம். நம்ம படுத்த படுக்கை ஆகும் பொழுது, நமக்கு முடியாம போகும் பொழுது, உழைக்க முடியாம போகும் பொழுது, நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம ரத்தத்துல இருந்து ஒருத்தர் இருந்தாதான் நம்மளை காப்பாத்துவான் அப்படிங்கிற ஒரு சுயநலம் எல்லாருக்கும் இருக்கிறதுனாலதான் பிள்ளைகளை பெற்று வளர்க்கும். இல்லைன்னா இவன் படுத்துற பாத்துக்கு எப்பவுமே லஞ்சம் கொடுத்து கொண்டுடலாம், அந்த பாடுபடுத்துவானுங்க. எதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்படுத்தி நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் அப்படின்னா ஒரு சுயநலம். நம்ம பிள்ளைகளோ நாளைக்கு நம்ம, ஆனா அது வரைக்கும் பிள்ளைகள் இருக்குமாங்கிற சந்தேகமா இருக்கு. நம்மளை பார்க்கிற வரைக்குமாவது இன்னைக்கு பிள்ளைகளும் உயிரோடு இருக்குமாங்கிற என்ன அவ்வளவு பெரிய வண்டியை வாங்கி கொடுக்குறோம். அதனால தயவு செய்து அது மாதிரி பெரிய வாகனங்களை வாங்கி கொடுக்காதீங்க. இதுவும் தவறு. ஏன்னா உங்க சொல்ல கேட்கலன்னா, கேட்காததுக்கு காரணம் நீங்க சின்ன பிள்ளையிலேயே அவங்கள ஒழுங்கா வளர்க்கல, மார்க்க அடிப்படையில வளர்க்கல, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை பேசக்கூடிய இடத்துக்கு நீங்க அனுப்பல. யார் தொழுவாங்களோ அவங்க கூட சேர்த்து அவங்க கூட சேர விடல. நீங்க எவன் தொழ மாட்டானோ, எவன் ரவுடித்தனம் பண்ணுவானோ, எவன் பொறுக்கி வேலை பார்ப்பானோ அவன் கூட சேர்ந்து அவன் பயணிக்கிறத நீங்க அனுமதிக்கிறீங்க. அப்படின்னா நாளைக்கு பிள்ளைகள் இப்படிதான் வளரும். அவன் நினைச்சதை கேட்பான். நம்ம வாங்கி கடனுக்கு வட்டிக்க வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அதுல வரக்கூடிய விளைவுகளையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இது மாதிரியான விஷயங்கள், இதை விட கொடூரமான ஒரு விஷயம் இன்னைக்கு